Hi friends, நம்ம போன செஷனில் பார்த்தீங்கன்னா இஃப் ஸ்டேட்மெண்ட்டும் நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறதை பார்த்தோம். இந்த செஷனில் நம்ம எல்ஸ் எல்இஃப் ஸ்டேட்மெண்ட் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறதை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்இஃப் ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கலாம். எல்இஃப் ஸ்டேட்மெண்ட்டும் இதுவும் இஃப் ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் சிமிலராக இருக்கும். இப்போ ஒருவேளை இஃப் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் கொடுக்குறீங்க, அந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் ஃபெயில் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் இன்னொரு கண்டிஷன் செக் பண்ணுறதுக்கு எல்இஃப் கண்டிஷன் வைக்கலாம். எல்இஃப் கண்டிஷனும் நீங்கள் இஃப் கண்டிஷன் கொடுக்குற எக்ஸ்பிரஷன் நிறைய கொடுத்து நீங்கள் அதுக்குள்ளே இருக்க ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ண வைக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எல்ஸ் ஸ்டேட்மெண்ட், அதாவது உங்களுக்கு இஃப் ஸ்டேட்மெண்ட்டும் ஃபெயிலியர் ஆகிடுச்சு, கண்டிஷன் ஃபெயில் ஆகிடுச்சு, எல்இஃப் கண்டிஷனும் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அந்த சமயத்தில் கடைசியாக எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே இருக்கிறது தான் உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா கவுண்ட் ஈக்குவல் டு 7 இருக்குது. ஃபஸ்ட்டு இஃப் கண்டிஷனில் 7 ஈக்குவல் டு 5ன்னு கொடுக்குறேன். இங்கே ஃபெயில் ஆகிடுச்சு, ஏன்னா 7 5க்கு ஈக்குவல் கிடையாது. ஸோ அடுத்ததாக எல்எஃப் வருது. எல்எஃப்பில் கவுண்ட், அதாவது 7 ஈக்குவல் டு 11ஆன்னு செக் பண்ணுது, இங்கேயும் ஃபெயில் ஆகிடுச்சு. ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா எல்ஸ் கண்டிஷனில் இங்கே உள்ள எக்ஸ்பிரஷன் எதுவுமே இருக்காது. ஸ்ட்ரெயிட்டாக அதுக்குள்ளே எல்ஸ் கண்டிஷனுக்குள்ளே இருக்க ஸ்டேட்மெண்ட்டில் என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு அந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் அன்னோன் நம்பர்ன்றதை பிரிண்ட் ஆயிரும். இப்போ இதை நம்ம கோடிங்கில் எக்ஸிக்யூட் பண்ணி அவுட்புட் எப்படி வருதுன்றதை பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கவுண்ட் ஈக்குவல் டு 7 இருக்குது. அங்கே கொடுத்துருக்க அதே ப்ரோக்ராம் தான் கொடுத்துருக்கேன். இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா அன்னோன் நம்பர் அப்படின்னு வந்துருச்சு. இப்போது எனக்கு எல்எஃப்குள்ளே இருக்கிறத பிரிண்ட் ஆகணும் அப்படின்றதுப்போ நான் 7 பதிலாக கவுண்ட்டை 11 மாற்றுறேன். இப்போ நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்பர் இஸ் 11, அதாவது எல்எஃப் ஈக்குவல் டு இருக்கிற எல்எஃப் கண்டிஷனில் இருக்கிற கவுண்ட் ஈக்குவல் டு 11 சக்ஸஸ் ஆகி அதுக்குள்ளே இருக்கிற பிரிண்ட் இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகுது. நம்பர் இஸ் 11 அப்படின்றது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.